லைஃப் அண்ட் டே அப்படின்னு ஒரு படம். ஈரானியன் மொழியில ரிலீஸ் ஆன ஒரு படம். அபடோ எக் ரூஷ் அப்படின்னு அந்த மொழியில இந்த படத்தை சொல்லுவாங்க. அவங்க நாட்டுல உயரிய விருதான ஃபஜர் பிலிம் ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவல்ல 10 கேட்டகரியில இந்த படம் நாமினேட் செய்யப்பட்டு அதுல 7 கேட்டகரியில அவார்டு வாங்கின படமா. நம்ம ஊர்ல சிட்டில ஒரு குடும்பம் எப்படி இருக்குங்கிறத தமிழ்ல நிறைய சிட்டி படங்களை பார்த்து தெரிஞ்சிருப்போம். கிராமத்துல ஒரு வீடு எப்படி இருக்குங்கிறத கிராமத்து படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஈரானியன் நாட்டுல இப்ப யுத்தம் நடந்த ஒரு பெரிய பஞ்சாயத்தாச்சே, அந்த நாட்டுல ஒரு வீட்டுல வாழ்றவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எப்படி இருக்கிறது, இத நாம இந்த ஒத்த படத்துல நாம தெரிஞ்சுக்க முடியும். என்ன ஏறுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஏழை வீடு, ஒரு ஈரானியன் ஏழை வீட்டை காட்டுறாங்க. அம்மாவோட ரூம வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தூசு தட்டையெல்லாம் தட்டி எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட கடைக்குட்டி, கடைசி பொண்ணு, அவ ஏதோ ஒரு பெரிய மெத்தைய சுருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த குடும்பத்துல அப்பான்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் இறந்து போய் பல வருஷம் ஆச்சு. அவர் போட்டிருந்த பேண்ட் சட்டைய இன்னும் போடாம வச்சுக்கிட்டு இருக்காங்களா அம்மா. நிறைய குப்பைகளை சேர்த்து வச்சிருக்காங்க. வேணான்னு தூக்கி போட இருக்கிற ட்ரெஸ்ஸையே அப்படி வச்சிருக்காங்கன்னா சாப்பாடை சொல்லவா வேணும். பல நாள் ஆன சாப்பாடுகள் எல்லாம் தூக்கி போடாம வச்சிருக்காங்க. காஞ்சி போன ரொட்டி எல்லாம் தூக்கி போடாம வச்சிருக்காங்க. எல்லா குப்பையிலையும் அம்மா வரதுக்குள்ள கிளீன் பண்ணிடணும்னு வேக வேகமா அந்த குடும்பம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த கடைக்குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பேரு சுமையா. கூடயே ஒரு அம்மா கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இருக்குதுல, அது 2வது அக்கா. ஃபுல்லா கிளீன் பண்றதுக்குள்ள அம்மா வந்துடுறாங்க. கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம், அதுக்காக சப்போர்ட்டுக்கு அந்த கம்பி எடுத்து அதை வச்சுதான் அண்ணன் வருவாங்க. கூடவே கடைசியா ஒரு பையன் வராம இருங்க, அவன் தான் இந்த வீட்டோட கடைக்குட்டி தம்பி, நல்ல பையன். இந்த 2வது அக்கா ரொட்டி எல்லாம் எடுத்து வச்சு நல்லா சுருட்டி கொடுக்குறாங்கல்ல அம்மாவுக்கு. அவங்க புருஷன் இறந்துடுறாரு, ஏதோ விபத்துல இறந்துடுறாரு. விபத்துல இறந்ததுனால பிளட் மணின்னு சொல்லுவாங்க. இறந்து போனவரோட இழப்புக்கு ஈடா பணமா ஆப்போசிட் பார்ட்டி கொடுத்தா அதை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது குற்றமாகாது. அந்த நாட்டுல அந்த மாதிரி ஒரு சட்டம். இந்தியாவில் ஒரு பேச்சுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ இன்னொருத்தவர் வண்டி ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, அவர் குடிச்சே வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணா அது மிகப்பெரிய குற்றம், புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க, தண்டனை கொடுக்கப்படும். ஆனா அதே குற்றம் அங்க நடந்தா ஒரு கால் ஏத்தி கொண்டவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்து நிறைய பணம் கொடுத்து அதை அந்த குடும்பம் அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அந்த ஆளை ஜெயில போட மாட்டாங்க, கேஸ் க்ளோஸ்டு. அப்படி அவங்களுக்கு பணம் வந்திருக்கும். அந்த பணத்தை பேங்க்ல போட்டு வரக்கூடிய வட்டி காசுல தான் ஏதோ பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, தனியாலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுருட்டி கிட்டி கொடுக்க தம்பிக்காரன் ரொட்டியை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த மூக்கு நோண்டிக்கிட்டே வராளே, இந்த மூக்கு நோண்டி நம்ம ஹீரோயினோட அக்கா, 3வது அக்கா. சொல்ல போனா இவளுக்கு தான் அடுத்து கல்யாணம் பண்ணணும். ஆனா இவளை ஸ்கிப் பண்ணிட்டு கடைசி பொண்ணான நம்ம ஹீரோயினுக்கு ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு பையனுக்கும் பேசி முடிச்சிருக்காங்க. மூக்கு நோண்டி அக்கா என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு டியூனா ஃபிஷ் இருந்தா கொடுன்னு கேட்கறா. அவ இருக்கிறத தான் தர முடியும்னு அவங்களும் கிச்சன்ல இருந்து எதை எடுத்து கொடுக்குறாங்க. இவளுக்கு பயங்கர அலர்ஜி, இந்த டஸ்ட் கிளீன் பண்ணதுக்கே அவள அலர்ஜி இவளுக்கு மூக்கு நோண்டிக்கு. அப்புறம் வீட்டுல இருக்கிற ஆல்பத்தை கேமரால போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. ஏன்னா போற இடத்துல அடிக்கடி மலரும் நினைவுகள் பழசெல்லாம் பார்க்கணுமே அப்படின்ட்டு. இவங்களோட மூத்த அக்கா, அக்கான்னு ஒருத்தி இருப்பாள்ல, அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. பையன் நல்லா முரட்டு பையன் ஒருத்தர் இருக்கிறான். பின்னாடி வரும்போது அவங்கள காட்டுறேன். 2வது அக்காவுக்கு தான் புருஷன் இறந்து போனது, ஏதோ வட்டி காசுல போல போட்டுறாங்க. 3வது அக்கா தான் மூக்கு நோண்டி, கல்யாணம் ஆகாம இன்னும் வீட்டுல இருக்கிறா. வேலைக்கு போறதுன்னா அவளுக்கு பிடிக்காது. அப்புறம் அடுத்து இவன் நம்ம ஹீரோயின் பொண்ணு. அதுக்கு பிறகு கடைசியா அந்த பையன் கடைக்குட்டி தம்பிகாரன். இது போக இந்த குடும்பத்துல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. மூத்ததா அவன் தான் இப்போ போன்ல பேசிட்டு இருக்கான். மூத்த அண்ணன் 7 வயசாயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல. போன்ல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஏரியால போதைப் பொருட்களை அதிகமா விற்கிறவங்க இருக்காங்கன்னு போலீஸ் ரைடு போய் பல பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்களாம். பல பேர் ஜெயில கிடக்காங்களாம். நமக்கு தெரிஞ்சவங்களோட பசங்க எல்லாம் ஜெயில கிடக்கிறா சொல்ல குடும்பமே வருத்தப்படும். அதுல குறிப்பா இந்த மூத்த அண்ணனுக்கு கூட பிறந்த ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பானே, அவனை இன்னும் நாம பார்க்கல. நல்ல வேலை அவனை போதைக்கு அடிமையானவனு சொல்லி மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விட்டது நல்லதா போச்சு. ஒரு காலம் அவன் வெளியில இருந்திருந்தா அவனும் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வித்திருப்பான், மாட்டிருப்பான், ஜெயிலுக்கு போய் லைஃப் பிளஸ் 1 டே அப்படின்ற ஒரு பெரிய தண்டனை கூட கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாப்ல. ஆயுள் தண்டனை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஆயுள் தண்டனை பிளஸ் 1 நாள் அப்படின்னு ஒரு தண்டனை இருக்கு போல, அது கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான் பேசிட்டு இருக்கிறார். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது நல்ல வேலை இப்ப அவன் மறுவாழ்வு மையத்துல இருக்கிறான். போலீஸ் வந்தாலுமே நாம ரொம்ப சேஃப்னு பேசிட்டு இருக்கும்போது ஐயோ அவனோட ரூம் நம்ம கிளீன் பண்ணலையே, அவன் ரூம்ல ஏதாவது போதைப் பொருட்கள் கடந்தா நம்மள யாராவது அரெஸ்ட் பண்ணிட்டான்னு பயப்படுறாங்க. உடனே எல்லாரும் குடுகுடுன்னு ஓடுன்னு அவனோட ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா அவன் வீட்டுல இல்லாம பல மாசம் ஆயிப்போச்சு. இன்னும் அவனோட ரூம்ல டிவி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆஃப் பண்ண ஆள் இல்ல. ரூமுக்குள்ள யாருமே வந்ததுல போல ரூம் படு குப்பையா இருக்குது. கிளீன் பண்ணுங்க, ஏதாவது போதைப் பொருள் இருந்தா கண்டுபிடிங்கன்னு சொன்னதும் எல்லா பேரும் மும்மரமா அதுல இறங்குறாங்க. குடும்பமே ஒண்ணு சேர்ந்து இந்த கிளீனிங் வேலையை பாக்குது. இங்கேயும் ஒரு போர்வை ஒண்ணு கிடக்கும், அதையெல்லாம் குப்பையில போடணும். அம்மா மட்டும் பார்த்துச்சு துணிதை வச்சு நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சிடணும்னு சொல்லி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஏன் உன் ஐடி ப்ரூஃபை தேடி எடுத்து வச்சு எனக்கு கேட்கிறாரு. இல்ல நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் ஐடி ப்ரூஃப் கிடைக்கலன்னு வா. ஐடி ப்ரூஃப் இல்லாம இங்க இருந்து ஆப்கானிஸ்தான் நாட்டுக்குள்ள போக முடியாது, அதனால தயவு செய்து தேடி எடுத்து வைன்னு சொல்ல சரி எடுத்து வைக்கிறேங்கிறா ஹீரோயின். இந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்துறது யாருன்னு கேட்டா இவதான். தையல் வேலை தெரியும், தையல் படிப்பை ப்ராப்பரா படிச்சிருக்கா, தையல் வேலை பார்த்து ஓரளவு காசு பார்த்திருப்பா.
அந்த காசை வச்சு தான் குடும்பத்தையே ஓட்டுறா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு வேலை சோறு போடணும், பிளஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை பாத்துக்கணும். அவங்க நிறைய சாப்பிட்டாங்க, நிறைய தண்ணி கொடுத்தாங்கன்னா நிறைய தடவை பாத்ரூம் போக வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முறையும் ஹெல்ப் பண்ணணும். மூத்த அண்ணனுக்கு கடைக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். இளைய அண்ணன் அடிக்கடி அதான் மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறானே அவனை கவனிக்கணும். அப்புறம் வேலைக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிச்சிருக்கிற மூக்கு நோண்டி அவளுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கணும். அண்ணன் தம்பி நடுவுல எப்பவுமே சண்டை இருக்கும். இப்படி பல விஷயங்களை தூக்கி நிறுத்துறது அவதான். இப்ப முடிஞ்சளவு எல்லா குப்பையும் கொண்டு போய் குப்பையில கொட்டுறாங்க, குப்பை தொட்டியில கொட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில மூத்த அண்ணன் ஒரு சின்ன கடை வச்சிருக்கான், பொட்டி கடைக்கு கிளம்பிட்டான். அப்புறம் இளைய அண்ணனோட ரூமை இன்னும் கிளீன் பண்ண வேண்டிய கிடக்குது. அதையெல்லாம் கிளீன் பண்ணி இன்னும் குப்பைகளை தோண்ட குப்பை வந்துகிட்டே இருக்குது. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெளியில போட்டாச்சு. அப்புறம் அந்த ரூமுக்கு சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அழகா கண்ணாடி எல்லாம் அடிச்சு போட்டோ எல்லாம் அடிச்சு அந்த ரூமையே நல்லா ஆக்குறா நம்ம ஹீரோயினோட தம்பி கடைக்குட்டியும். ரூமு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்போ அடுத்து நம்ம கடைக்குட்டி ஸ்கூல்ல பார்த்தா ரொம்ப படிப்பாளி. எப்பேற்பட்ட படிப்பாளின்னா 1 மணி நேரம் அங்க எக்ஸாம். ஆனா 1 மணி நேரம் எக்ஸாம் 20 நிமிஷத்துல முடிச்சிட்டது மட்டும் இல்ல, பின்னாடி இருக்கிறவனுக்கு போட்டோ காட்டுறது, சாரி தான் பேப்பரை காட்டுறது, சைடுல இருக்கிறவன் ஏதாவது ஆன்சர் கேட்டா சொல்றது, இந்த சைடுல இருக்கிறவன் ஆன்சர் கேட்டா சொல்றதுன்னு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். போதும்னு பேப்பரை பிடுங்குறாரு. சந்தோஷமா பேப்பரை கொடுத்துட்டு வர்றான். ஏன்னா ஆல்ரெடி அவன் எக்ஸாமே முடிச்சிட்டான். அடுத்து நம்ம ஹீரோயின் அவங்க தையல் படிச்ச அந்த கிளாஸுக்கு வராங்க. 2005 நான் இங்க தையல் கிளாஸ் முடிச்சேன், என் சர்டிபிகேட் இன்னும் வாங்கல, கொடுங்களேன்னு இந்த தடவை சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வரா. சர்டிபிகேட்டை தம்பி படிச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். இதே மாதிரி நானும் டிகிரி முடிப்பேன், சர்டிபிகேட் வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான். 3வது அக்கா மூக்கு நொண்டியோ இன்னைக்கு நான் ரொம்ப லேட்டா இருந்துச்சேன், வேலைக்கு போலன்னு சொல்லிட்டு குளிக்க போறா. உடனே நம்ம ஹீரோயின் போய் என்ன வேலைக்கு போலன்னு அசால்ட்டா பேசிட்டு இருக்கிற, இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, குளிக்காம கிளம்பினா கூட உன்னால நேரத்துக்கு வேலைக்கு போக முடியும் போன்னு சொன்னா, இப்ப வேலை பார்க்கற அந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறா. அடிப்பாவி, குடும்பம் எவ்வளவு கஷ்டத்துல, சாப்பாட்டுக்கே கஷ்டங்க, ஆனா இப்படி பிஹேவ் பண்றா அந்த மூக்கு நோண்டி. அடுத்து பார்த்தா மூத்தவன் தான் மறுவாழ்வு மையத்துக்கு ஹீரோயினையும் தம்பியையும் கூட்டு வந்திருக்கான். நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டாம், அவனை வலு கட்டாயப்படுத்தி உள்ள போட்டது நான் தான். மறுவாழ்வு மையத்துல நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அப்புறம் என் மேல மரியாதை பயம் இருக்காது அப்படிங்கிறாப்ல. சரின்னு இவங்க தான் அவனை பாக்குறதுக்காக உள்ள போறாங்க. அடுத்த நடி மூத்தவரும் உள்ள இருக்கிறார். என்னடான்னு பார்த்தா பயபுள்ள எஸ்கேப் ஆயிட்டான் போல. போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே கேட்டதுக்கு நம்ம ஹீரோயின் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க போல. மூத்தவன் ஹீரோயினோட நம்பரை கொடுத்துருப்பான். ஹீரோயினுக்கு அன்வான்ட் நம்பர், முன்னப்பண்ண தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்து அட்டன் பண்ண மாட்டா, அதனால அட்டன் பண்ணல போல. என்ன ஒரு செக்யூரிட்டி இருக்க மாட்டேன்னு கேட்டா செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க, ஆனா இது ஒன்னும் ஜெயில் கிடையாது, தப்பிச்சு போகணும்னு நினைச்சா அவங்க தாராளமா போக முடியும், எவ்வளவு நாள் தான் கட்டி போட்டு வைக்க முடியுங்கிறாப்ல பேசுறாங்க. பாதி காசு ரீஃபண்டாவது பண்ணி தொலையான்னு கேட்டு ரீஃபண்டை வாங்கிட்டு போறாரு அவரு. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பஃபே மாதிரியான ஹோட்டல் இது. எவ்வளவு கூட்டம், எவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்கன்னு பாருங்க. ஜேஜேன்னு நல்லா அந்த ஹோட்டல் ஓடுது. இவங்களும் அங்க சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி கடைகள்ல 200% ப்ராஃபிட் உண்டா. 100 ரூபா போட்டா 200 ரூபா லாபம் பார்க்கலாமா. இப்படி எல்லாம் மூத்த அண்ணன் ஹீரோயின் கிட்டே எடுத்து சொல்லிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி ஒரு கடை நம்ம போடணுங்கிறாப்ல. ஏய், ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு திடுத்துப்புன்னு இந்த மாதிரி பிசினஸ் பிளான் எல்லாம் போடாதன்னு சொல்லும்போது, இல்ல 2 மாசமா தான் வந்துட்டு இருக்கிறேன், நல்லா பிளான் பண்ணிருக்கேன், டெஃபினட்டா நம்ம புது கடை இந்த மாதிரி போட்டா ஒர்க் அவுட் ஆகுங்கிறார். அப்புறம் இவங்களோட பொட்டி கடையை காட்டுறாங்க. இந்த பொட்டி கடையில பெருசா பிசினஸே நடக்கல. நிறைய பொருள் விற்காம எக்ஸ்பைரி டேட்டே ஆயிப்போச்சு. எக்ஸ்பைரி டேட்டுக்கு ஆனதெல்லாம் குப்பையில போட சொல்றாரு. எக்ஸ்பைரி 4 நாள்ல 10 நாள்ல இப்படி இருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்றாரு. ஏன்னா வீட்டுல பயன்படுத்திக்கலாம், யாரும் வாங்க மாட்டாங்க. புது கடைக்கு ஒரு நல்ல கடை பார்த்திருக்கிறார் போல. அந்த கடைக்கு எக்ஸ்பைரி டேட் நல்லா இருக்கிற பொருட்களை மட்டும் எடுத்துட்டு போனா போதும்னு நினைக்கிறார். கடையெல்லாம் பார்க்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், எப்படிப்பா சமாளிப்பேன்னு கேட்க, அதெல்லாம் சமாளிச்சிருவேன் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் புது கடையில எப்படி சமைக்கணும், எப்படி சாஸ் பண்ணணும், அதுல ட்ரை பண்ற ஐட்டங்கள் இதை எல்லாத்தையுமே சமைச்சு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அம்மாவுக்கும் ட்ரை பண்ண கொடுக்குறாரு. அம்மா தான் சாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்ரூம் பக்கம் சின்ன பையன் ஓடியாந்தா ரொம்ப கலீஜா கிடக்குதா. தண்ணி எடுத்து கிளீன் பண்ண அடைச்சதை சரி பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் தான் உள்ள போறா. மூக்க பொத்திக்கிட்டு அதெல்லாம் கிளீன் பண்ண வேண்டி இருக்கும். என்னைக்கு தான் இதுக்கு விடுகால வரப்போதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அந்த இளைய அண்ணன் வராங்க. மறுவாழ்வு மையத்துல இருந்து ஓடியாந்தானே அவன் அண்ணன் கிட்ட நேருக்கு நேரா பேச மாட்டானா. என் செருப்பை எதுக்குடா போட்ட, செருப்பை கழட்டி போடுறான்னு தம்பியோட கையை பிடிச்சிக்கிட்டு இவன் சொல்ல, தம்பி சத்தம் போட்டு சொல்லுவார். அண்ணனு இந்தா செருப்புன்னு கால இருந்து அப்படி வீசி எறிகிறார். நேருக்கு நேரம் அவங்க 2 பேர் பேசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மேல தராசு இருந்திருக்கு அளக்கிறதுக்கு, தராசை தூக்கி போட்டாங்க. தராசு இல்லாம இப்ப 45 கிராம் வேணும்னு ஒரு கிளைண்ட் கேட்டிருக்கிறாராம். என்கிட்ட 50 கிராம் இருக்குது, எப்படி 5 கிராம் நான் அளந்து எடுத்து வைக்கிறது அப்படின்னு கையில இருக்கிற போதை பொருளை காட்டுறான். டே, என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்னு கேட்க, நான் யூஸ் பண்ணல, விக்கிறேன், காசு பார்க்க வேண்டாமாங்கிறாப்ல. யாருக்கிட்ட விற்க போறேன்னு கேட்டா ஏதோ கஸ்டமர் இருக்குங்கிறான். அந்த கஸ்டமரை முன்னாடி தெரியுமா, இவ்வளவு பொருளையும் மொத்தமா வாங்குறான்னா போலீஸ்காரன் தான் என்னடா பண்ணுவேன்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது, கஸ்டமர் காசு பார்க்க வேண்டாமாங்கிறான். இதுல வேற கடைக்கு போய் சிகரெட் வாங்கிட்டு வான்னு தம்பி கிட்ட காசை கொடுத்தா அவன் திரும்பி காசெல்லாம் கொடுத்துறான். ஏன்னா சிகரெட் வாங்க கடைக்கு போக கூடாதுன்னு ஹீரோயின் அக்கா சொல்லி இருக்கிறதா சொல்றான். அப்பயும் தம்பியை விடாம, ஏண்டா எல்லாட்டையும் நல்லா பேசுற, என்கிட்ட மட்டும் உம்முன்னு தெரியற, நான் சொன்னா இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு அடிக்கவே செய்யறான் தம்பியை. எல்லாரும் வந்து அவனை தடுத்து நிறுத்துறாங்க. இப்ப அவன் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும்னு பிரச்சனை பண்ண வேற வழியே இல்லாம, சரிடா அவன் கேட்கறத கடையில போய் வாங்கி கொடுறான்னு தம்பியை அமுச்சு வச்சாச்சு. உன்ன மாதிரி பிள்ளைய பெத்ததுக்கு ஒரு கல்ல பெத்திருக்கலான்னு அம்மா வைத்துட்டாங்க.
ஒரே ரணகலமா இருக்கு வீட்டுல. கைய கால உடச்சு போட வேண்டியதானு மூத்த அண்ணன் கிட்ட அம்மா கேட்க, அப்படி கைய கால உடச்சு போட்டாலும் அப்புறம் நாம தான் ஜோறு போடணும், உட்கார வச்சு அவனை கவனிக்கணுங்கிறாப்ல. நல்ல வேலை ஏதோ கால் வருது, கஸ்டமர் தான், வீட்டுக்கு வர சொல்லாம தெருவில் வச்சு நான் வாங்கிக்கிறேங்கிறாப்ல. இங்க பாரு, என்கிட்ட தராசு இல்ல, 45 கிராம் கேட்ட, 50 கிராம் மொத்தமா இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடு, மொத்தமா கொடுத்துறேங்கிறாப்ல. அதுக்கு அந்த பக்கம் பாட்டி சரிங்கிறான். இங்க பாரு, நீ விற்க போற இடத்துல போலீஸ்காரனா இருந்தா என்ன பண்ணுடா, நான் சொல்ற பேச்ச கேளு, இந்த போதை பொருள் அப்படியே மொத்தமா எடுத்துட்டு போகாத, வீட்டுல இங்க வச்சுட்டு போய் என்கிட்ட கொடுத்துட்டு போ, பணத்தை ஃபர்ஸ்ட் வாங்கு, அப்புறம் பொருளை வாங்கிட்டு போ அப்படிங்கிறாப்ல. ஆனா அண்ணன் நம்பி இவன் அந்த போதை பொருளை கொடுக்கறதுக்கு தயாராக இல்ல. ஆனா நம்ம ஹீரோயினை நம்பி கொடுக்குறான். நீ வச்சிரு, அண்ணன் கிட்ட கொடுத்துறாதேன்ட்டு போறான். அப்புறம் தான் அவர் வழியே விடுறாரு. அந்த பக்கம் கடையில தம்பிகாரன் இவன் சொன்ன ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுல சில ஐட்டங்கள் சொல்லியிருப்பாங்க வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போன் கால் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. நான் தெருவில் நிக்கிறேன், வா, நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு சொல்லும்போது கார்ல வந்து போலீஸ்காரங்க இறங்கி அவனை அலாக்கா தூக்கி கொண்டு போய் ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. இவங்கிட்ட 50 கிராம் கொக்கைன் இருக்கணுமே தேடி பாக்குறாங்க. ஆனாலும் கிடைக்கல. ஏன்னா அவன் வீட்டுல வச்சுட்டு வந்தது நல்லதா போச்சு. இவன் இங்கதான் வீட்டுல வச்சிருப்பான், தேடி பிடிக்கலான்னு அவன் கிட்ட பார்த்தா சாவி இருக்கு, வீட்டு சாவி இருக்குது. ஆனா எந்த வீடுன்னு தெரியாது. இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் சாவியை போட்டு பார்ப்போம்னு சாவியை கதவுல போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் தம்பிகாரன் அந்த பக்கம் வந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைக்கு போன அடிச்சிருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல. நல்ல வேலை போலீஸ்காரங்க கரெக்டா அந்த பையனை பார்த்து அவங்கிட்ட போய் இவனை தெரியுமான்னு கேட்டா ஆமாங்கிறான். இவன் வீடு தெரியுமான்னு கேட்டா ஆமாங்கிறான். கூட்டு போய் காட்டுவான்னு கேட்டா அதுக்கும் ஆமாங்கிறான். பழி வாங்க போறான் போல. அவன் முறைச்சுக்கிட்டே வராங்க. வாங்க கூட்டு போறேன்னு கூட்டு போனவன் அவங்க வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா பயபுள்ள ரொம்ப ஸ்மார்ட். அவங்க வீட்டை காட்டி கொடுக்காம அவங்க வீட்டை தாண்டி அடுத்து பாலடைஞ்சு வீட்டுக்கு சொந்தக்காரங்களே இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க எல்லாம் தங்கக்கூடிய ஒரு இடம் மாறி போயிருக்கும். பாலடைஞ்ச ஒரு வீடு. அந்த வீட்டை கை காட்டிடுறாங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம் தம்பின்னு அவங்க உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் இழுத்துக்கிட்டு இவன் உடனே இவங்க வீட்டுக்குள்ள ஓடியாந்து நடந்த மேட்டரை சொன்னதும் நல்ல வேலை பண்ணடான்னு இவனை பாராட்டுறாங்க. போலீஸ் அடுத்து இந்த வீட்டுக்கு வந்தா மாட்டிப்போமே, அந்த கொக்கைன் பாக்கெட் எங்கன்னு கேட்டு அதை வாங்கிட்டு மொட்டை மாடிக்கு போய் அங்க இருந்து தூக்கி வீசி எறிறாங்க. ஒரு 5-6 வீடு தள்ளி ஏதோ ஒரு வீட்டு மொட்டை மாடியில போய் விழுகுது. அதை அவர் நோட் பண்ணிக்கிறார். அப்புறம் இளைய அண்ணனோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா பாக்கெட்டா வரிசை அடுக்கி வச்சிருக்கான். குட்டி குட்டியா பாக்கெட் போட்டு விக்கிறதுக்கு. எல்லாத்தையும் மொத்தமா குப்பை மாதிரி சுருட்டுறாங்க. ஒருத்தி தண்ணி எல்லாம் ஃபுல்லா பிடிக்கிறா. அம்மா பரபரப்பா ஓடி போய் அவங்க கிச்சன் பக்கம் ஏதோ தேடுறாங்க. பாக்கெட் டிக்கெட் நீங்க எல்லாத்தையுமே காலி பண்றாங்க. இருக்கிற தண்ணி வாஷிங் மிஷின், அதுக்கு பேர் என்னது, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற தண்ணியை எல்லாத்தையும் எடுத்து குட்டி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அம்மா ஏதோ ஒரு பாக்கெட் எடுத்துட்டு வெளியே வருது. தண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. குட்டி குட்டி பாக்கெட்டா நிறைய இருந்ததுல, பிளாஸ்டிக் பேப்பர் அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து டாய்லெட்குள்ள போட்டு இவங்க பிடிச்சி வச்ச தண்ணியை மொத்தமா அதுல ஊத்துன்னு ஊத்தி விடுறாங்க. ஒரு பாக்கெட்டை 4 வீடு தள்ளி எரிஞ்சாச்சு. மொட்டை மாடியில போய் அப்புறம் எடுத்துக்கலாம். குட்டி குட்டியா வச்சிருந்த அந்த பிளாஸ்டிக் பேப்பர் லொட்டு லொசுக்கு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் பிரச்சனை இருந்துருச்சுன்னு பார்த்தா அம்மா ஒரு பாக்கெட்டை காட்டுறாங்க. இது என்ன பாக்கெட்னு கேட்கும்போது எவ்வளவு காலமா இதை ஒளி வச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்டுட்டு அதையும் எடுத்துட்டு மேல ஓடியாரார். தூக்கி எரியலான்னு பார்த்தா கை வலிக்குது, எரிய முடியாது. வேற வழி இல்லாம மொட்டை மாடி தண்ணி கீழே போகும்ல, அதுல பாக்கெட்டை உடைச்சு தண்ணியை ஊத்தி பினாயில ஊத்தி மொத்தத்தையும் கரைச்சே கீழே எடுத்துட்டுறாங்க. ஒரு வழியா பிரச்சனை தீர்ந்துருச்சுங்க. ஆனா இதை தாங்கிக்க முடியாம நம்ம ஹீரோயின் கதறி அழுகிறா. இப்ப போலீஸ்காரங்க இந்த சின்ன பையனை பாத்திரக்கூடாது. பாத்துட்டாங்கன்னா இவன் வீடு என்னன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இந்த சின்ன பையனை மூத்த அக்காவோட வீட்டுக்கு கொஞ்ச நாள் போய் தங்கி இருக்கலாமேன்னு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 4 வீடு தள்ளி மொட்டை மாடியில விழுந்தது இல்ல, அம்மா கூட போறான். பாலு மொட்டை மாடியில விழுந்துருச்சான். தயங்கிக்கிட்டே இருக்கிறான். நீ போய் எடுத்துட்டு வாடா போடான்னு கதவை தட்டி திறந்து விட இவன் குடுகுடுன்னு ஓடி போய் தேடி பாக்குறான். அந்த பாக்கெட் கிடக்கு. எடுத்து பைக்குள்ள ஒளிய வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி கம்முன்னு கீழே வந்துடுறான். மூத்த அண்ணன் கிட்ட அந்த பாக்கெட்டை கொடுத்துட்டாங்க. அப்புறம் மூத்த அக்காவோட வீட்டுக்கு கார்ல இவனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு கார்ல போகும்போது பயங்கர சண்டை. என்னைக்காவது ஒரு நாள் அவனை நான் போட்டு கொடுக்க போறேன், போலீஸ் வந்து அவன் நல்லாக்கா தூக்கிட்டு போகுது, அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு நிம்மதினு மூத்த அண்ணன் இப்ப நாத்திக்கிட்டு இருக்கான். டே அந்த மாதிரி பண்ணிடாதரா, என்னதான் இருந்தாலும் உன் தம்பிடான்னு அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்குல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கெஞ்சி கெதறி அவனை கூட்டிட்டு வரலாமேன்னு போய்கிட்டு இருக்காங்க. அம்மா நல்ல ஆளு, அப்பதான் ஏதாவது விடுவாங்கன்னு சொல்றான் இவன். அம்மா மேல நடந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், படி ஏறி வரணும், நாங்க முன்னா போய் விசாரிக்கிறோமேன்னு 2 லேடிஸும் முன்னாடி போய் விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உட்பட விசாரிச்சதுல அந்த பையனை பிடிச்சது நிஜம், ஆனா அவங்க கிட்ட ஒண்ணுமில்லைங்கிறதுனால ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா வராங்க. பாட்டி மறுபடியும் கீழே இறங்கி வர வேண்டியதான். இப்ப அந்த பொட்டி கடையில பாட்டுறோம், சின்னவன் வெளியிலேயே தான் இருக்கிறான். ஏன்னா மூத்த உள்ள இருக்கிறதுனால நான் சொன்னதை மட்டும் கேட்காம அவன் போயிருந்து அவங்க கிட்ட போதைப்பொருள் இருந்து போலீஸ் கிட்ட மாட்டியிருந்தா ஆயுள் தண்டனை +1 கொடுத்திருப்பாங்க, சாகர வர ஜெயில கிடக்க வேண்டியதான்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறார். எதுக்குடா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மறுவாழ்வு மையத்துல இருந்து தப்பிச்சு ஓடியாந்துன்னு கேட்க, தங்கச்சியை எவனோ ஒரு ஆப்கானிஸ்தான்காரனுக்கு வித்தையே அது பிடிக்காம தான் ஓடியாந்துட்டேங்கிறாப்ல. அந்த கல்யாணத்தை வேணான்னு நிப்பாட்டு, நான் மறுவாழ்வு மையத்துக்கு போயிடுறேன்னு தாராளமா சொல்றான். இவ கல்யாணம் ஆகி வெளியில போறதா அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. முன்னப்பட தெரியாது, அதுவும் ஆப்கானிஸ்தானுக்கு தான் போய் மாக்கப்பட்டு போகணுமா, உன்னை விக்கிறவன் போகாத அப்படின்றாரு இளையவன். ஆனா மூத்தவன் இல்ல, நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, இந்த குடும்பத்துல நீ கஷ்டப்படாதங்கிறாரு மூத்தவர். ஷாருக்கான் மாதிரி பையன் கிடைக்கணும்னா அப்புறம் கல்யாணம் தான் காத்து கிடக்கணும். ஆல்ரெடி இவளுக்கு 30 வயசு ஆச்சுன்னு மூத்தவன் சொன்னாலும் இளையவன் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்குள்ள அதுவே வாக்குவாதம் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிப்போச்சு. இப்ப தம்பியை கூட்டு வரதுக்கு கரெக்டா இருக்குமேன்னு தம்பியை கூப்பிடுறதுக்காக மூத்த அக்காவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு தகராறு நடந்திருக்குது. மூத்த அக்காவோட பையன் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டானா இன்னும் வெளியில வரவே இல்லையா. இவங்களும் போய் கதவை தட்டி பாக்குறாங்க. டே யாரா
யாரா அடிச்சது, எவன்டா முகத்தை கிழிச்சதுன்னு. ஏன்னா முகத்துல ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து கோடு விழுந்திருக்குது. அடிச்ச எவன்னு சொல்லி நாங்க போய் ஒரு வழி பண்றோம்னு 2 பேரும் கூட்டு பாக்குறாங்க. ஆனாலும் வெளியில வர மாட்டேங்கிறான். காண்டான இளையாண்ணே கம்முன்னு அங்கிருந்து பார்க்கு பக்கத்துல எங்க இருக்குன்னு கேட்டு போயிடுறாங்க. மூத்தவர் மட்டும் கதவை தரன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்பையும் கதவை திறக்க மாட்டேங்கிறான். அப்பதான் லேடிஸ் எல்லாம் ஒரு ஐடியா இல்ல, அந்த சின்ன பையன் கடைக்குட்டி ஐடியா கொடுக்குறான். ஃப்ரெண்டு கிட்ட கேளுங்க, யாரு சட்டை போட்டா யாரு கழிச்சாலும் தெரிய வந்துரும்னு பையன் சொன்னதும் நல்ல ஐடியான்னு ஃப்ரெண்டு கிட்ட போன் போடலாமேன்னு யோசிக்கும் போதே டப்புன்னு உள்ள இருக்கிற அந்த பையன் வெளியில வரான். என் பிரச்சனைக்குள்ள தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு வெளியில வரான். இல்லடா நான் சொன்னா கேள்றா அப்படின்னு இவர் பேச வந்தா அவரையே எதிர்த்து பேசுறான். நான் கண்டிப்பா போய் விசாரிப்பேன்னு சொன்னா என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், யாரும் தலையிடாதீங்கிறாப்ல. அதை கேட்கறதுக்கு நீ யாரியா அப்படின்னு சொல்லி மூத்த அண்ணனை பிடிச்சி ஓங்கி இந்த பக்கம் ஒரு ஃபீஸ் 4 அடி தள்ளி போய் விழுகிறாப்ல. அந்த பையன் பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறான். அம்மாவே திட்டி திக்கிறாங்க, நீ எல்லாம் புள்ளையாடா அப்படின்னு. கீழே விழுந்தவரு சத்தமே போடாம கம்முன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு சின்னவனை கூட்டிட்டு. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நம்ம ஹீரோயின் நல்ல வேலை அந்த இடத்துல பிரச்சனை பண்ணாம கம்முன்னு வந்தது நல்லது, கை வச்சிருந்தேன்னா பிரச்சனை இன்னும் பெருசா இருக்குன்றாங்க. நீ சும்மா வா அப்படின்றாரு இவர். வீட்டுக்கு வந்தா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படியா என் குடும்பம் இருக்கணும், கஷ்டப்படணும், இதுக்கா இத்தனை பிள்ளைகளை பெற்றேங்கிற ரேஞ்சுக்கு அழுதுட்டு இருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்தா முதுகு வலி, பேக் பெயின் எல்லாம் வரும். இதுல அந்த அம்மாவுக்கு தும்மல் வரக்கூடாது. தும்மல் வந்துச்சுன்னா அவங்களால வலியை தாங்கிக்க முடியாதான், அவ்வளவு வலி வருமா. தும்மலை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க. இவங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. அதையும் தாண்டி தும்மல் வந்துருச்சுங்க. வலி தாங்க முடியல. வலி தாங்கம்மா கத்த, இலையண்ணே நான் வேணா கொஞ்சம் போதை இருக்கு கொடுக்குறேன், வாயில வச்சுக்கிறியான்னு கேட்க, இதை விட வலிக்கு பெரிய மருந்தெல்லாம் சாப்பிட்டே எனக்கு வலிக்கத்தான் செய்யுங்கிறாப்ல. வலிக்கிற இடத்துல வேணா தடை விடவா அப்படின்னு அவன் கேட்கிறான். தடை விட்டாலே வலி போயிடும் அப்படின்னு யோசிக்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. அவ்வளவுதான் படிப்பறிவு பாவம். அப்புறம் நம்ம ஹீரோயின் தம்பியோட ஸ்கூலுக்கு போய் தம்பியோட படிப்பு எப்படி இருக்கு, நல்லா படிக்கிறானா, என்ன கிரேடு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பையன் சூப்பரா படிக்கிறானா, அவனுக்கு பிரைஸ் எல்லாம் கொடுக்க போறாங்களா, ஆனா ஒரு $15 மட்டும் கட்டிடுங்கிறாங்க. எதுக்குங்க $15 கேட்டா, அவன் அவார்டு கொடுக்கணும்ல, அவன் வாங்க போற அவார்டை வாங்குறதுக்கு கூட ஸ்கூல்ல பணம் இல்லையா, அவங்க பிரைஸ் வாங்குறவங்களே காசு கொடுத்தாதான் அவார்டு கொடுப்பாங்களாம். சரி கொடுக்குறேன்னு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இங்க வந்து தம்பி இந்த மாதிரி நல்லா படிக்கிறான், பிரைஸ் வாங்க போறான்னு சொன்னதும் வீட்டுல எல்லாருக்கும் சந்தோஷம். நீ கூப்பிட்டவனை பாராட்டுன்னு சொன்னதும் மூத்தவன் இளையவனை கூப்பிட்டு பாராட்டுறான். வா எல்லாரும் டான்ஸ் ஆடுவோம்னு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆட சொல்ல டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களா, ஸ்டெப்பு என்ன கூத்து நடக்குது பாருங்க. நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இளைய தம்பி அவன் அந்த பக்கத்துல நானும் டான்ஸ் ஆடுறேன்னு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறான். இவங்களோட சேர்ந்து ஆட மாட்டேங்கிறான். அவ்வளவுதான். அப்புறம் குட் பைன்னு சொல்லிட்டு மேல போயிடுறான். அப்புறம் நம்ம மூக்குருண்டி அக்கா வேலை கிளம்புறேன்னு ஓவரா லிப்ஸ்டிக்கை போட்டு போறா. டேய் ரொம்ப அடிக்கிறாப்புல இருக்கு, தொடச்சிட்டு போன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல தொடச்சிட்டு போறா. அவளோட ரூமை கிளீன் பண்றதுக்காக உள்ள போனா நிறைய நாய்ங்க, ஊனமா இருக்கிற பூனைங்க, ஊனமா இருக்கிற பூனைங்க நிறைய தெரியுது. என்னடி இவ்வளவு பூனையை வச்சு தெரியுற, சும்மாவே உனக்கு தூசினா அலர்ஜி, பூனைகளை வச்சு மேட்சேன்னா இன்னும் அலர்ஜி ஆயிடுமே அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இந்த மாதிரி ஊனமா இருக்கிற பூனைக்குட்டிகளை பாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க போல. எப்படியோ பணம் சம்பாதிக்கிறல உனக்கு என்னங்கிறாப்ல. இதுவும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கெடுதி. ஹீரோயின் வேணான்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நீ ஒருத்தி மட்டும் தான் சம்பாதிச்சு கொட்டுறேன்னு காட்டாத, என்னாலையும் சம்பாதிக்க முடியும், வேலைக்கு போலனாலும் திட்டுற, வேலைக்கு இந்த மாதிரி சம்பாதிச்சு காசு பார்த்தாலும் திட்டுறேன்னு ஹீரோயினை திட்டிட்டு போறா. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லா பேரும் வந்தது ஒரு குரூப் போட்டோ. இளையவன் அதுலயும் கூட படிக்கட்டுல போய் எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கான் பாருங்க. போட்டோவையே பாத்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்புறம் எல்லாரும் படுத்துட்டு இருக்கும்போது ஒரே ரூம்ல பாருங்க 4 பேர் படுத்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கேப்பா, அது என்ன ஆயுள் தண்டனை +1 அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லும்போது இவர் விளக்குறாரு மூத்த அண்ணன். பொதுவா ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும் ஒரு நீதிபதி தண்டனை கொடுத்தாருன்னா ஆயுள் தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆனா நன்னடத்த காரணமா ஒரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ கூட அவங்க ரிலீஸ் ஆகி வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஆயுள் தண்டனை +1 அப்படின்னு நீதிபதி தண்டனை கொடுத்தாருன்னா அவன் செத்து அடுத்த நாள் தான் ஜெயில விட்டு வெளியில வர முடியுமா. நன்னடத்தை எல்லாம் சொல்லி அவனை ஊடாலே விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான தண்டனை அந்த தண்டனை தான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. எல்லாரும் பாவம்ல அப்படின்னு ஹீரோயின் அப்படியே வருத்தப்பட்டு அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு படுக்கிறாங்க. காலையில எவனோ வந்து வீட்டு கதவை தட்டுறான். என்னடான்னு பார்த்தா இளையானன் தான் போதை இன்னும் வித்துக்கிட்டு காசு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த குடும்பம் அவன் போதை பொருளை வைக்க கூடாதுங்கிறத சொல்லும் அடிக்கடி. ஆனா ஏழை குடும்பம் சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறதுனால அவர் அப்படி வித்து சம்பாதிக்கிற காசை வாங்கி செலவும் பண்ணும். இந்த பக்கம் பார்த்தா புது கடையை ஓபன் பண்ணிட்டாங்க. தம்பிகாரங்க முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஜேன்னு கூட்டம் கூடுது. ஃபர்ஸ்ட் டே நல்லா போய்கிட்டு இருக்குது. ஹீரோயினும் இளையானனும் வெளியில இருக்கிறாங்க. நான் உள்ள வந்தா அக்ரோடெல்லாம் வெளியில போயிட்டு அண்ணன் திட்டுவேன், அதுக்கு நான் வெளியிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் வாடா உள்ள அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அவன் இல்ல நான் வெளியிலேயே இருக்கேங்க இருக்கான். அன்னைக்கு நல்ல வசூல், பணத்தெல்லாம் எண்ணி பார்த்து பண்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போச்சுன்னா 2 வருஷத்துல சொந்த கடையே நடத்திடலான்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் மூத்த அக்கா அன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. கூடவே மூத்த அக்காவோட பையனோட ஃப்ரெண்டு. இவனுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடந்திருக்கும். உண்மையிலேயே எவன் அடிச்சு கண்ணத்தை கிழிச்சாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும்னு டிரைவருக்கு ஆள் இல்ல, கொஞ்சம் என் காரை ஓட்டிட்டு வா தம்பின்னு கூட்டிட்டு வந்து இங்க அன்னைங்க கிட்ட போட்டு கொடுத்துறாங்க. அவன் கிட்ட விசாரிங்கன்னு. உடனே மூத்தனை வெளியில வருவார். நார்மலா விசாரிக்கிறது அவனுக்கு ஏதோ சண்டை போடுறாப்புல தெரியுது. அவனும் பதிலுக்கு பேசுவான். எனக்கு தெரியாது தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இளையவன் அடிக்கிற ரேஞ்சுக்கு வருவான். நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு பதிலுக்கு இவன் சண்டைக்கு போறானே ஒழிய சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா இவன் ஓட்டிட்டு வந்த அந்த காரு இன்னொருத்தவனோட காரா. அந்த காரை தட்டலாம் அவனுக்கு கோவம் வருது. இதாண்டா சான்ஸ்னு காரை நல்லா அடின்னு அடிக்கிறான். சொல்றியா இல்ல அடிச்சு நொறுக்கவான்னு கேட்கணும். ஏய் யாரும் அடிக்கலப்பா, அவனே அவன் முகத்தை கிழிச்சுக்கிட்டான்ப்பா, போதுமா அப்படின்ட்டாப்ல. ஆமா அவனே அவன் முகத்தை கிழிச்சுக்கிட்டு அப்படி ரவுடி மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறானா. அப்பதான் தெருவுல போற எல்லா பேரும் அவனை மதிப்பாங்கன்னு நினைக்கிறானா.
இப்படி முட்டாத்தனம் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டு அம்மா ஓன அழுக. இவங்க 2 பேரும் கம்பெனி உள்ள வந்துட்டாங்க. அப்புறம் வீட்டுல அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு 2 வருஷமா வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கான். அப்ப அண்ணனுக்கு ஓரளவு காசு வருது இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் போன்ல யார்கிட்டயோ கொஞ்சம் பேசுறான், முத்தாலாம் கொடுக்குறான். கல்யாண வயசு தாண்டி போய்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சிஸ்டர்ஸ் எல்லாம் சந்தோஷமா சிரிக்கத்தான் செய்யறாங்க. இளைய அண்ணனும் பாத்ரூம்ல இருந்து எல்லா இடத்துலயும் ஏதோ ஒன்னு தேடி பாக்குறான், கிடைக்கல. அப்புறம் ரூமுக்குள்ள புகுந்து தேடி பாக்குறான், ஒன்னு கிடைக்கல. என்ன தேடி பார்த்துட்டு இருக்கானா, பத்திரத்தை தேடி பார்த்துட்டு இருக்கானா. அந்த ஊர்ல எல்லாம் கல்யாணத்தை பத்திரம் பண்ணிடுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது வரதட்சணையா எவ்வளவு கொடுக்குறாங்கிறது அதுல எழுதுவாங்க, இவங்க எவ்வளவு வாங்குறாங்க, என்ன கண்டிஷன் போடப்பட்டிருக்கிறது எல்லாமே அந்த பத்திரத்துல இருக்கும். அதை படிச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறான். ஏன்னா அண்ணன் கிட்ட காசு பொருளுது, கடை ஓப்பன் பண்ணிட்டான், வெஸ்டர்ன் டாய்லெட் இதெல்லாம் வாங்கி போடுறான், ஏதோ ஒன்னு பெருசா எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அதை தேடிக்கிட்டு இருக்கிறாப்ல. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், தேடிக்கிட்டே தான் இருக்கிறான். மூத்த அக்கா வந்தாங்கல்ல, அவங்களும் ஏண்டி முன்னப்பட தெரியாத, அதுவும் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு மாப்பிள்ள தான் வேணுமா, உனக்கு அவனை பிடிக்கலங்கிறது நல்லா தெரியுது, பேசாம வேணான்னு சொல்லிட வேண்டியதானு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டெம்பரவரி மேரேஜ் சர்டிபிகேட்னு ஒன்னு கொடுப்பாங்க, அதுலதான் அந்த பத்திரம் எல்லாம் போடுவாங்க போல தெரியுது. அதை ஆல்ரெடி போட்டாச்சு. இனி ப்ராப்பரா மாப்பிள்ளை வீடு வந்து இவளை கூட்டிட்டு போறதுதான் பாக்கி. ஆல்ரெடி அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, பத்திரம் பண்ணியாச்சு இவளை. அதனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவ ஓடிக்கிட்டு இருக்கா. உட்காந்து ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. இங்க பாரு, எனக்கு 100 காலுக்கு மேல பண்ணி இங்க வர சொல்லி உங்ககிட்ட இந்த கல்யாணம் வேணான்னு பேச சொன்னது யார் தெரியுமா, நம்ம கடைக்குட்டி தம்பி தான். அவனை பத்தி கொஞ்சம் யோசிங்கிறாப்ல எடுத்து சொல்றாங்க. உடனே அவ போயிடுறா வெளியில ஹீரோயின். அப்புறம் மூக்கு நோண்டி அக்கா அவளை பார்த்துட்டு, ஏண்டி உனக்கு அடுத்து இவ சின்ன பொண்ணு, ஆனா இவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுதே, அதை பார்த்து உனக்கு பொறாமையா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் ஒன்னும் இல்லையே அப்படின்னு பொய் சொல்றா. ஆனா பொறாமை இருக்கத்தான் செய்யுது. ஆனா உன்ன மாதிரி வேண்டாத புருஷனுக்கு வாக்கப்பட்டு ரவுடி பையில பெத்துக்கிறத விட, அப்புறம் நடுவக்கா மாதிரி கல்யாணமாகி விதவையா இருக்கிறத விட கல்யாணம் ஆகாமே இருக்கிறது எவ்வளவோ மேல்னு அப்படியே நோஸ்கட் பண்ணி அள வைக்கிறாங்க. தம்பிகாரன் வந்ததுமே ஹீரோயின் அவனை மேல கூட்டிட்டு போய், டேய் கால் பண்ணி அக்காவை ஏண்டா வர சொன்னேன், என்னடா பிரச்சனை உனக்குன்னு விசாரிக்கும் போது, நீங்க இருந்து போவேண்டா, நீ போயிட்டேனா என் நிலைமை, எனக்கு நீ வேணும்னு அழுகுறான். உண்மையிலேயே பாசத்துக்காக ஏங்குறான். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க பாரு, நான் ஒன்னு சொல்லட்டுமா, உண்மையிலே நான் இந்த வீட்டை விட்டு போக போறது இல்லடா, நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ பொய் சொல்ற, நீ போறேன்னு எனக்கு தெரியும்னு அழுகுறான். பாரு அதெல்லாம் சும்மா, அப்படி நான் போறேன்னு நான் ஏதாவது சொன்னாதான் வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அக்கறையா ஏதாவது வேலை பார்ப்பாங்க. நான் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்ன்ற ஒரு பிராக்டிக்ஸுக்கு வருவாங்க. இல்லைன்னா இவ இருக்காளே இவ பாத்துப்பாளன்னு யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால தான்டா சும்மா சொன்னேன், சரியா நம்பு அப்படின்னு நம்ப சொல்றா. அப்புறம் காசு கொடுத்து சலூன் கடையில் போய் முடிவெட்டிட்டு வா என்ன அப்படின்னு காசு கொடுத்து அனுப்பிச்சு விடுறா. இன்னைக்கு தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இவளை கூட்டு போறது. தம்பி அப்ப இருக்க வேணாம்னு சொல்லி தான் சலூன் கடைக்கு அனுப்புறா. எல்லாம் வேக வேகமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுல அந்த மூக்கு நோண்டி அக்கா அவ வேற அடிக்கடி இந்த குடும்பத்துக்காகவே தியாகம் பண்ணி ஏதோ ஒரு தியாக தொடர் மாதிரி ஓவரா பில்டப் பண்ற அப்படி இப்படின்னு ஹீரோயினை திட்டிக்கிட்டே இருக்கிறா. அவ பண்றது தியாகம் தான். ஆப்கானிஸ்தானுக்கு கல்யாணம் பண்ணி போகணும்னு அவசியமே இல்லை, ஆனாலும் போறா. குடும்பத்துக்காக இவ்வளவு நாளும் மாங்குன்னு வேலை பார்த்தா, எல்லாத்தையும் தாண்டி போறா. ஆனா தியாக தொடரா நீ எல்லாம் அப்படி ஒளிபய மாதிரி இருக்குன்னு நினைக்கிற வைக்கிற சூரியனா தன்னையா சுட்டரிச்சுப்பியா அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறா காட்டுத்தனமா. அப்படியெல்லாம் நான் ஒரு தடவை சொன்னதே இல்லையேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லி அழுகிறா. நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல, பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும், உன்னை அப்படி தூக்கி நினைக்கணும் வைக்கணும், அதுக்காகத்தானே அப்படி எல்லாம் செய்யறேன்னு அதுக்கும் திட்டு. அப்புறம் தன்னோட ஐடி ப்ரூஃபை காணோன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா உண்மையிலேயே அந்த ஐடி ப்ரூஃப் உன்னோட பாக்கெட்ல உன்னோட பர்சுக்குள்ள தான் இருக்குது. பர்சுக்குள்ளேயே பாக்கெட்டை வச்சுக்கிட்டு காணோம் நீ சொல்றியே, அப்ப என்ன அர்த்தம், உனக்கு அங்க போகணுன்ற விருப்பம் இல்ல, அதுக்கு ஒரு சாக்கு வேணும், அதுதான் அர்த்தம் அப்படின்னு கரெக்டா கேக்குறா. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்த கிஃப்ட் எதையுமே ஓபன் பண்ணி பார்க்கல. மாப்பிள்ளை போட்ட லெட்டர்ஸ் எதுக்குமே ரிப்ளை பண்ணல. பிடிக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணத்தெல்லாம் வேணான்னு சொல்லு, வீட்லயே கடை, யாரு வேணான்னா ரொம்ப ஓவரா பண்றேன்னு சத்தம் போட்டு போதும் அந்த அம்மா. எல்லா பேருமே சரி வேணான்னா விட்டுரு, பிடிக்காம ஏன் இது பண்ற, விட்டுன்னு கெஞ்சுறாங்க. ஆனா முடிவு என் கையில இருக்கான்னு தெரியலையேன்னு இவ அழுகுறாங்க. இதையெல்லாம் பின்னாடி இருந்து மூத்த அண்ணன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்புறம் ஏதோ ஒரு கஸ்டமர் வராரு. மூத்த அண்ணன் ஏதோ பேசி ஏதோ கொடுத்து பணம் வாங்கிட்டு உள்ள வரான். அதை பார்த்ததும் இளையவனுக்கு இப்ப கோவம் வருது. இவனை மறுவாழ்வு மையத்துல புடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி கடையில கொஞ்சம் போதைப் பொருளை ஒளிய வச்சிருந்தானா, அந்த போதைப் பொருளை நீ தானே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வெளியில வித்த. மறுவாழ்வு மையத்தில் இருக்கும்போது என்னோட சிம் கார்டுக்கு என் சிம் கார்டை இவன் தான் பயன்படுத்தினா. என் சிம் கார்டுல இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாரோட பேரையும் கண்டுபிடிச்சு அவன் சிம் கார்டுக்கு எல்லாத்தையும் மாத்தி என்னோட போதைப் பொருளை என் கஸ்டமர் கிட்டயே அவன் மொபைல் மூலமா வித்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு கஸ்டமரும் என் கால அட்டன் பண்றது இல்ல, அவங்க நம்பர்ஸும் என் கிட்ட இல்ல. இவன் தொழில் பண்ணி காசு பார்த்திருக்கான், அந்த காசை வச்சுதான் இந்த புது கடையை நடத்துறான். அப்படி இப்படின்னு பயங்கர சண்டை. ஆனா அவர் அடிச்சு சொல்றாரு, நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல, போதைப் பொருளை வித்து காசு பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறார். அப்போ போன குறாடு கேட்டா போன கொடுக்க மாட்டேங்கிறாப்ல. 2 பேருக்கு நடுவில் வாக்குவாதம் முத்துது. விட்டா அடிச்சுப்பாங்கன்ற ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்குது. சரி அப்போ புது கடை நடத்துறதுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு அடுத்த கேள்வி ஆரம்பமாகுது. வீட்டுல இருக்கிற பெரியவங்க கூட சொல்லி தொலைடா எங்க இருந்துடா பணம் வந்துச்சுன்னு கேட்டா, நம்ம ஹீரோயினை கட்டி கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு மாப்பிள்ள சன்மானம் கொடுக்குறாரா, அந்த பணம் தானே கடைசியில சொல்லிடுறாப்ல. கடைசியில உண்மை வந்துருச்சா, இவளை விற்கத்தானே நீ செய்யற, நீ இதை பத்தி வீட்டுல யாரா ஒரு ஆள்கிட்ட சொல்லிருப்பியா அப்படின்னு கேட்க, சொல்லிட்டேனே அப்படிங்கிறா மூத்தவன். யார்கிட்ட சொன்னேன்னு கேட்டா, கல்யாண பொண்ணு கிட்ட தான் அப்படிங்கிறாப்ல. அவகிட்ட இளையவன் போய் உண்மையை சொல்லுன்னு கேட்கும் போது ஆமான்னு தலையாட்டுறா.
ஆனா அது நிஜமில்ல. மூத்தவன் இதை பத்தி சொல்லவே கிடையாது. இருந்தாலும் சண்டை பெருசாக கூடாதுங்கிறதுக்காக ஆமான்னு சொல்லி சமாதானப்படுத்த பார்த்தா அதை அவன் புரிஞ்சுக்கிறான். ஒவ்வொரு முறையும் நீ அவன் பக்கம் தான் சாயிற, குடும்பத்துக்காக உண்மையிலேயே கஷ்டப்படுறது நீ, ஆனா பேரெல்லாம் வாங்குறது மூத்தவன் தான். இப்ப கூட பாரு, உன்னை விக்கிறான், ஆனா அந்த காசை வச்சு கடை நடத்துறான். நாம கேட்கலன்னா அதை பத்தி இது வரைக்கும் சொல்லியிருக்கவே மாட்டான். அப்புறம் நாளை பண்ண நான் வேற வயல கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி சிந்தி நான் சம்பாதிச்சேன் வச்சேன்லாம் அப்புறம் பேசுவான். ஆனா எல்லாமே ஓமூலமா கிடைக்கிற பணம்னு சத்தம் போடுறார். பயங்கர பிரச்சனை பண்றார். அப்புறம் மறுபடியும் அந்த சிம் கார்டு எனக்கு கொடுத்தான்னு பிரச்சனை பண்றான். கொடுக்க முடியாதுங்கிறாரு மூத்தவன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. வரட்ட அவங்கள ஒரு கை நான் பாக்குறேன், எல்லாத்தையும் பேச போறேன்னு அங்க வீதியில சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு வீடிங்கிறனோ வீட்டுக்குள்ள வராண்டால டேய் போடா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாடா கொஞ்சம் அமைதியாரான்னு எல்லாரும் சமாதானப்படுத்தி மேல அனுப்பும்போது விறுவிறுன்னு போனவன் இறங்கிட்டு, இங்க பாரு உண்மையிலேயே நீ கல்யாணம் பண்ணி போக வேணா நான் ஏன் எதிர்பார்க்கறேன் தெரியுமா? உன்னை விட்டா நம்ம அம்மாவை இங்க நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு எங்க ஆளே கிடையாது. உன்ன மாதிரி இங்க ஒருத்தர் அம்மாவை பாத்துக்க மாட்டாங்க, ஒழுங்கா சோறு போட மாட்டாங்க, ஒழுங்கா தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தண்ணி அதிகமா குடிச்சா அடிக்கடி பாத்ரூம் போவாங்களாம். அடிக்கடி கூட்டு போய் பாத்துக்க முடியாதுன்னு பட்டினி போடுவாங்க அம்மாவை. போகாதுன்னு அழுகுறான். நீ போனேன்னா இந்த வீடே ரெண்டா மாறிடும், ஊர் ஜனெல்லாம் நம்ம குடும்பத்தை பார்த்து சிரிக்கும், அவிசங்க அசிங்கம் அவமானம் கேவலம் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்ல உனக்கு வேற ஒரு பையனை பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும், அவனோட போட்டோவை அடிக்கடி பார்த்து நீ அழுகிறதையும் நான் பாத்துருக்கிறேன். இப்படி எல்லாம் தியாகம் பண்ணி போக வேண்டாம், இவை ஏதோ ஒரு இடத்துல காசு வாங்கிட்டான் கடை போட்டுட்டாங்கிறதுக்காக நீ வாழ்க்கையை அழிச்சுக்க வேண்டாம்னு சொல்லி பாக்குறாரு. அதே மாதிரி மூத்தவனுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும், வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கல்யாணம் அது இதுன்னு ஏதாவது பண்ணி உங்க எல்லாத்தையும் விரட்டி விட பாக்குறான். என்னையும் நாளை பண்ண ஜெயில புடிச்சு கொடுத்தாலும் கடைசியில வீடு மட்டும் இருக்கும், அவன் கல்யாணம் பண்ணி தனியா ஜாமீன் இங்க குடும்பம் நடத்தலான்னு பாக்குறான். இப்போ எல்லார்கிட்டையும் நான் தான் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கான்ல, நான் தான் பிரச்சனைனா சரி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், ஆனா நீ தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடாதுன்னு கெஞ்சி கெஞ்சி கதறி அழுகுறாங்க. அதே சமயம் மூத்தவனுக்கு கால் வருங்க. என் கஸ்டமர் தான் கால் பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு இவன் மேலே ஏற போற சமயம் வேணும்னா அட்டன் பண்ணி பேசி பாரு அப்படின்னு மூத்தவர் லைட்டா வார்த்தையை விட்டுறாரு. சரின்னு விறுவிறுன்னு போய் போனை பிடுங்குறாங்க. உடனே அவரு இல்லைன்னு சொல்லிட்டு போனை திரும்ப பிடுங்க பாக்குறாரு. இவ்வளவு பயப்படுறாருன்னா அப்ப அந்த பையன் சொன்னது நிஜமா இருக்கலாம். போனை கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அடின்னு அடிச்சு போனை பிடிங்கிட்டு போயிடுறாரு. குடும்பமே சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்துறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. அவன் பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். எவ்வளவு ரணகலம்! இது எல்லாமே மாப்பிள்ள வர்றதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி நடக்குது. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு இருக்கான், ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பிடணுமேன்னு ஹீரோயின் சாப்பாடெல்லாம் மேலேயே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கண்ணு பக்கத்துல முகத்து பக்கத்துல அங்கங்க வீங்கி இருக்கும். மருந்து எடுத்துட்டு வரவான்னு கேட்க அதெல்லாம் வேண்டாம் சோடா இருந்தா எடுத்துட்டு வான்னு கேட்கறான். சரி நான் எடுத்துட்டு வரேன்னு இவங்க கீழே போற சமயம் கதவை தட்டுற சத்தம் கேக்குதுங்க. கேட்டு கதவை லேடிஸ் எல்லாத்தையும் போய் ஒரு ரூம்குள்ள இருங்கன்னு உள்ள அமுச்சு விட்டுட்டு கதவை திறந்து வர்றான். என்னடான்னு பார்த்தா மூத்தவன் போலீஸா வர வச்சிருக்காங்க. தம்பியை காட்டி கொடுத்துட்டான். அம்மாவுக்கு இது கேட்க கூடாதுன்னு அம்மாவை காதுல ஒரு செவிட்டு மிஷின் வச்சிருப்பாங்க, அதை கழட்டி போட்டாரு. சோ அம்மாவுக்கு எதுவும் கேட்காது. அப்படியே அவனை வந்து அலாக்கா தூக்கிட்டு போகும்போது லேடிஸ் எல்லாம் கதறி அழுவாங்க. என்ன விட்டுறாதன்னு அவன் அழுகுறான். உள்ள மூத்தவனுக்கும் அழுகையா தான் இருக்குது. கிச்சன் பக்கத்துல இருந்து அவர் அழுகுறார். ஆனா இவ இருந்தானா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டான், வேற வழி இல்லைன்னு சொல்லிதான் மூத்தவர் இந்த மாதிரி பண்றார். எவ்வளவு கதறாரு பாருங்க. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல மாப்பிள்ள வரப்போறார். அதுக்குள்ள இவ்வளவு பஞ்சாயத்து. போலீஸ் அவனை தூக்கிட்டு போயிடுச்சு. எல்லாரும் ஓரளவு அழுகை நிப்பாட்டிட்டாங்க. 5 நிமிஷத்துல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து நல்லபடியா பார்த்து முடிச்சுட்டு கிளம்பவே செஞ்சுட்டாங்க. மாப்பிள்ள மூத்தவனுக்கு கை கொடுத்து மச்சான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரு. பொண்ணு இங்க இருந்து அனுப்பும் போது சில சடங்குகளை செஞ்சு அனுப்பணும் போல. சோ கல்யாணம் பண்ண சடங்கு எல்லாம் செஞ்சு நல்லபடியா அனுப்புறாங்க. மூட்டை பிடிச்ச எல்லாம் ஆல்ரெடி கட்டி வச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு இவ கிளம்புறா. எல்லாரையும் கட்டி பிடிச்சு எல்லாருக்கும் குட் பை சொல்லும் போது மூத்த அண்ணனுக்கு மட்டும் அவ குட் பை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் பண்ணது துரோகம். தம்பிக்கு துரோகம் பண்ணிருக்கான். எப்படி? இளைய தம்பிக்கு. அவனோட போதைப் பொருளை அவனோட கஸ்டமருக்கு இவன் போன் மூலமா வித்து ஒரு பிசினஸ் பண்ணி காசு பார்த்திருக்கான். அது பத்தாதுன்னு நம்ம ஹீரோயினியே ஆப்கானிஸ்தான் மாப்பிள்ளைக்கு கொடுத்து அதுல ஒரு காசு பார்த்திருக்கான். ஆனா அவங்க 2 பேர்கிட்டையும் இதை பத்தி சொல்லல, மறைச்சிருக்கான். அப்ப கோவம் வரத்தானே செய்யும். அதனால அவங்க கிட்ட பேசாம சடங்கு எல்லாம் முடிச்சு கார்ல ஏறி போயிட்டே இருக்காங்க. காரு கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசுறது ஆப்கானிஸ்தான் மொழி. என்ன பேசிக்கிறாங்கன்னு அவளுக்கு சுத்தமா புரியாது. சோ அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிற இடத்துல இவ அந்நியப்பட்டு தான் நிப்பா. இவ பேசுற பாஷையும் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களுக்குள்ள பேசும்போது அவங்க பாஷையை பேசிக்கிறாங்க. அதை நினைச்சு கூட வருத்தப்படல. சரி போய் வாழ்ந்துருவோம், அண்ணன் தான் காசு வாங்கிட்டானே நினைச்சிட்டு இருக்கா. வண்டி அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல்ல நிக்குங்க. திரும்பி பார்த்தா கரெக்டா சலூன் கடை. தம்பிகாரன் ஜம்முன்னு முடி வெட்டிட்டு பால் எடுத்துட்டு ஜாலியா விளையாண்டுகிட்டே வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா தம்பியோட நிலைமை என்ன, அக்கா இல்லைன்னு தெரிஞ்சா அவன் மனசு எப்படி நொறுங்கி போகும். அதை நினைக்கி பார்க்கும்போது இவளுக்கு அழுகு அப்படியே கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. குடும்பமே அவனை பார்த்து என்ன ரியாக்ட் பண்ண போறானோ என்ன பண்ண போறானோன்னு பயந்துட்டு இருக்காங்க. பாத்ரூம் பக்கம் போயிட்டு குளிச்சுட்டு வெளியில வரான். எல்லா பேரோட பார்வை அங்கங்க தனித்தனியா நிக்கிறது. வீட்டுல சடங்கு பண்ணதுக்கான அந்த பொருட்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அக்காவை அமுச்சு வச்சிட்டாங்களோ அப்படின்னு இவனுக்கு நினைப்பு. அப்படியே கண்ணீர் முட்டிக்கிட்டு நிக்கும். தப்புன்னு பார்த்தா கதவை திறந்துகிட்டு கல்யாண பொண்ணு உள்ள வந்துட்டா. அதுவும் பொட்டி பிடிக்கையோட உள்ள வர்றா. உள்ள வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு ஓடி வராங்க. எனக்கு போக விருப்பம் இல்ல, நான் போலன்னு வந்துட்டா. பின்னாடியே கதவை தட்டுற சத்தம் கேக்குது. அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் வந்து பிரச்சனை பண்ண போறாங்கன்னு இவங்க எல்லாம் பயப்படுற சமயம் மூத்தைய வந்துட்டு அவளை உள்ள கூட்டு போங்கன்னு பிரச்சனை பண்ணாம சிம்பிளா சொல்றான். ஏன்னா அவளை இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான் போல. இன்னைக்கு தம்பியை
கஷ்டப்படுத்துனதே போதும்னு நினைச்சிட்டான் போல. எந்த பிரச்சனையும் பண்ணல. அவளை உள்ள கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதும் லேடிஸ் எல்லாரும் அவளை கூட்டிட்டு உள்ள போறாங்க. கரவத்திரதான் மாப்பிள்ள வெளியில நிப்பான்னு பார்த்தா வேற ஒருத்தன் வந்து நிக்கிறான். உங்க தம்பி இல்ல, ஒரு 3 கிராம் போதை பொருள் வேணும்னு வந்து நிக்கிறாப்ல. யோ போய் தொலையா, அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சியா போயான்னு அவரை விரட்டி விட்டார். விடாம கால் வேற வந்துட்டு இருக்குது. கால் அட்டன் பண்ணா அந்த பக்கத்துல மாப்பிள்ள தான். வீட்டுக்கு வந்துட்டான்னு இவர் சொல்லும்போது கொடுத்த பணம் வந்தே ஆகணும்னு அவங்க பிரச்சனை பண்றாங்க. சரி பணம் தானே, தரேன் கொஞ்சம் டைம் கொடுக்குறாப்ல. உடனே வேணும், நான் உடனே வரேன். இங்க பாரு, என்கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு காசும் கிடையாது, வீட்டுக்கு வந்து ஒன்னும் பெருசா நடக்க போறது இல்ல, எல்லாருக்கும் கஷ்டம் தான், நாளைக்கு காலையில கடைக்கு வா பேசிக்கலாம் அப்படிங்கிறார். அதையும் தாண்டி நான் வருவேன்னு சொல்லும் போது சரி வாடா காத்திருக்கண்டா வாடா அப்படின்ட்டு வெளியிலே உட்காந்துக்கிட்டார். இவங்களோட லக்கேஜ் ஒன்னு சும்மா கிடக்கும், அதையும் எடுத்துட்டு விறுவிறுன்னு நம்ம ஹீரோயின் கல்யாணம் பொண்ணு வீட்டுக்குள்ள வந்துட்டா. மாப்பிள்ளையே ஏதாவது சமாளிச்சிடலாம், இல்ல குறைஞ்சபட்சம் கடை நடத்தி அதுல இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கலாம், இல்ல கடையவே கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் மூத்தவன் பிரச்சனை. அவனுக்காக எதுக்கு நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்னு நம்ம ஹீரோயின் நினைச்சது சரி. சொல்ல போனா எல்லாத்தையும் தாண்டி இவங்க அவ்வளவு தூரம் போயிட்டாங்க. அவங்க பேசுற பாஷை கூட அவங்களுக்கு புரியல. அது எல்லாமே தாண்டியும் அவங்க நகண்டு போனாங்க. ஆனா எப்போ தான் தம்பிய, அந்த அரியா பையன், அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் மனசு எவ்வளவு சஞ்சலப்படும் கஷ்டப்படுங்கிறத பார்த்தாலே, அதை நினைச்சு பார்த்தால, அவனுக்காக அந்த தம்பிகாரனுக்கு மட்டும்தான் அவ திரும்ப வந்திருக்கிறா. எது எப்படியோ ஊடால இந்த ஆயுள் தண்டனை +1 ஒரு தண்டனையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. நடுவுல நன்னடத்தை காரணமா கூட அவங்களுக்கு நிம்மதியோ ரிலீஸோ இருக்காது. சாகிற வரை இந்த கஷ்டம் தான். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு தண்டனையை இவ அனுபவிக்க போறா அப்படின்னு அர்த்தம் குடும்பத்துக்காக. அவள் ஆயுள் தண்டனை கைதிங்கிறது அவளுக்கே தெரியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு தான் இந்த படத்தோட பேரு லைஃப் அண்ட் டே அப்படின்னு வச்சிருக்காங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். அது வேற எப்பவும் போல காத்துருங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.